பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இறுதி போட்டி 2 ஓவர் கொண்ட போட்டியாகும். சேம் ரூல்ஸ் தான். சீக்கிரம் நடத்துங்க. கப்பெல்லாம் வர கொடுக்க வேண்டியது இருக்கு. பேட்டிங் முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் கிஷோர் அவர்கள். பேட்டை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா, டைம் இல்லப்பா. முப்பது மேட்சுப்பா, ஒரே கப்பு தான். செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஃபோர்த் பிரைஸ் இருக்கு. அது முகப்பேர் புவனுக்கு மட்டும்தான் ஃபோர்த் பிரைஸ். அண்ணா எப்பயுமே முகப்பேர் டைட்டன்ஸுக்கு வந்து 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். 7:30 மணிக்கு முகப்பேர் டைட்டன்ஸுக்கும் சன்ரைசர்ஸுக்கும் 7:30 ஸ்டார்ட் ஆகிடும் மேட்ச். 7:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்கும் மேட்ச்சு. அருமையான தடுப்பு பணி. 2 ஓட்டங்கள் மட்டுமே. ஃபீல்டரிடமிருந்து ஒரு தடுமாற்றம். ரன்னிங் ரேஸ் நல்லா ஓடுற பாணி. ஒருவேளை மாடு இருந்ததெல்லாம் மாடு பிடிக்க ஒன்றியும். அருமையான தடுப்பு பணி. பிரபா நவுந்துருப்பா, கொஞ்சம் சார்ஜ் போட்டு சேர் போட்டு உக்காந்திக்கப்பா. ஸ்ரீராம் செம்மையா போடுறாருங்க. ஷாட் பரத், ஷாட் ஆஃப் த டே. இந்த இருட்லயும் ஒரு 6 அடிச்சிருக்காரு இவரு, கிங் காங் பரத். அருமையான தடுப்பு பணிப்பா. 1 ஓட்டங்கள் மட்டுமே. அகலப்பந்து. அண்ணன் விக்கி அண்ணன் அப்படியே தொடர்ந்து பார்க்குறாருங்க அம்பரு. 2 மேட்ச் அம்பர் பார்த்துட்டு 3 நாள் லீவு கேட்பாருங்க ஆஃபீஸில். கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு. அண்ணன் விக்கி அவர்களே, ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா அண்ணன் தெரிய மாட்டாரு. இப்போ எட்டி பாத்திர வேண்டியதான் அவரை. கிளீன் போல்டுப்பா. ஒரு நட்சத்திர ஆட்டக்காரரை விக்கெட்டை இழுத்து விட்டார் இவரு. இவர்தான் பலுக்குண்டா ஸ்ரீராம். செவன் 30க்கு ஃபோர்த் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகிடும். முகப்பேர் டைட்டன்ஸ் 7:30 11:30. அது கிரவுண்டு தான் வந்து பல்லம் கிரவுண்டா இல்லை ஈஸ்ட் கிரவுண்டா அவர் சொல்லி விடுவார் சற்று நேரத்தில். கிளீன் போல்டுப்பா. அருமையா போட்டாருங்க பலுகுண்டு. 2 விக்கெட் தொடர்ந்து எடுத்துட்டாருங்க அவரு. அவரு தாங்க பலுக்குண்டு. பலுக்குண்டுனா ஒரு குண்டு தான்ப்பா. பலுக்குண்டு ஸ்ரீராம். பலுக்குண்டா. ஓவருங்க. ரபா ஸ்கோர் எவ்வளோடா? 11.
ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 11, 2 விக்கெட் இழப்பிற்கு. பரத் அவர்கள் இந்த ஓவரை அடிப்பாரா? சீக்கிரமா தமிழ், கொஞ்சம் சீக்கிரமா ராஜா. அருமையான தடுப்பு பணி. அருமையான தடுப்பு பணி. ஆஹா, தவறு செய்து விட்டார் பாடிக்குப்பம் பிஜே. ஆஹா, அருமையான தடுப்பு பணி. ஒரு ஓட்டங்கள், இரு ஓட்டங்களா? சீக்கிரம் சீக்கிரங்க, டைம் இல்ல. இந்த ஒரு கப்புக்கு தாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் நேத்துல இருந்து. அது முடிவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும். 30 போட்டிக்கு ஒரே ஒரு கப்பு தாங்க, அதுவும் வந்துவிட்டது. அகலப்பந்து, அகலப்பந்தையா, அகலப்பந்து இல்லை, பந்தை தவறவிட்டார் செந்தில் அவர்கள். வைடு பிளஸ் 3பா. அருமையான தடுப்பு பணி. அருமையான தடுப்பு பணி. இல்லை, தவற விட்டார் பந்தை. பகன்றியா? இல்லை, பகன்றி கிடையாது. 2 ஓட்டங்கள் மட்டுமே. அவுட்டுங்க, இங்கேயே அவுட்டு, கீப்பர் கிட்டே அவுட்டு. எவ்வளவு அடிக்கணும் பிரபா? டார்கெட் எவ்வளவு இருப்பா, செக் பண்ணிட்டு சொல்லிடுவோம். டார்கெட் வந்து 22பா. 12 பந்துகளில் 22 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. முகப்பேர் ராயல்ஸ் வெற்றி பெறுவார்களா? முகப்பேர் ராயல்ஸ். முகப்பேர் சூப்பர் கிங்ஸ்
சீக்கிரம் ஃபீல்டிங் நின்றுங்க. பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. முகப்பேர் ராயல்ஸோட நட்சத்திர வீரர்களை இறங்கி விட்டாருங்க. வெற்றி பெறுவார்களா முகப்பேர் ராயல்ஸ்? காரா பூந்தியை காரமா துண்ணும் ரேம்போ அவர்களே கொடுத்தால் போதும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். காரா பூந்தி ரேம்போ. ஸ்கோர் வந்து 22பா. டார்கெட் வந்து 22. 21 ரன் அடிச்சிருந்தீங்க. 12 பந்துகளுக்கு 22 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுப்பா கிஷோர். தம்பி செல்வா கொஞ்சம் நவுறுப்பா. பா ஃபர்ஸ்ட் பால் 6 பா. பிடி தி மான்ஸ்டர். 16 அடிக்கணும். 11 பாலுக்கு 16 அடிக்கணும். பூந்தியை கொஞ்சம் கொடு. போல்டாப்பா இல்லை. அருமையான அடி பாது. பிடி தி மான்ஸ்டர். அவரு போற ஸ்பீட பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே முடிச்சிருவார் போலுது. அருமையான சூப்புப்பா. அவ்வளோ சூப்பு நைட் டைம்ல. ஆட்டுக்கால் சூப்பு. தந்துரு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஆட்டுக்கால் சூப்பு. வா என்ன அடிப்பாது. கேட்சா கிளீனா வெளியே போய் உயிதுங்க. இதுதாங்க அடி. ஓவர்லயே முடிச்சிருவார் போலுதுங்க மேட்சை. ஆஹா அருமையான பந்து வீச்சுப்பா கிஷோர் அவர்களே. 3 6 அடிச்சிட்டாருங்க அந்த ஓவர்லயே. எவ்வளோ அடிக்கணும் பிரபா? 4 அடித்தால் வெற்றி. 7 பாலுக்கு 4 அடிக்கணும். அருமையான அடி. கேட்சா அவர் அடிச்சாலே 6 தாங்க. முகப்பேர் ராயல்ஸ் எம்பிஎல் சாம்பியன் 4.0 சீசன் 4ல மேன் ஆஃப் த மேட்ச் goes to the பிடி மாஸ்டர் கௌதம் சார் அவர்கள். அருமையா ஆடிட்டு இருக்காருங்க. எல்லா மேட்சும் அருமையா ஆடினாருங்க. இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க 2 பேருக்கு தான். அதுல முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்டோட கடைசி மேட்சும் அவங்க 2 பேருக்கு தான். முகப்பேர் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இப்பயே வந்துடுங்க. இப்பயே கப்பு குத்தாமிச்சிடலாம். கப்பு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குங்க கப்பு. 30 போட்டிகள், ஒரே ஒரு சாம்பியன். எங்கள் ஆருயிர் அண்ணன் முகப்பேர் கவுன்சிலர் கேவி திலகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணா டிராஃபி கொடுத்துருங்கண்ணே. போட்டி முடிவுற்ற நிலையில் முகப்பேர் ராயல்ஸ் அண்ணா
ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்கண்ணே, கப்பு கொடுத்துடலாண்ணே. சேர்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துருங்கப்பா தம்பி.